போன பாட்டுல நம்ம சதிதேவி தான் கையில இருக்கிற அந்த பட்டையை அழிக்கிறதுக்காக ஒரு கம்புல நெருப்பிட்டு சூடு பண்ணி அந்த கம்பியை தான் கையில வச்சு அப்படியே அந்த தடயத்தை அழிக்க பாக்குறாங்க. சூடு போட்டு அந்த தடயத்தை அழிக்கணும்னு பாக்குறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கத்துல காசிபரிசி ஏதோ ஒரு மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ ரேவதி அங்க வராங்க. காசிபரிசியை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தடயத்தை உங்களால அழிச்சிட முடியுமா, இல்ல நீங்க ரெடி பண்ற அந்த மூலிகையை வச்சு அழிக்கத்தான் செஞ்சிருவீங்களா, கையில இருக்கிறத அழிச்சா கூட அவ மனசுக்குள்ள அந்த சிவன் இருக்காரு அதை எப்படி அழிப்பீங்க அப்படின்னு நம்ம ரேவதி கேட்க, என்ன ரேவதி என் புருஷன்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அம்மா உனக்கு என்ன நினைப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓ உன் புருஷன் அந்த சந்திரனை சிவன் காப்பாத்துறதுனால சிவனுக்கு நீ சப்போர்ட்டா அப்படின்னு அக்கா அதித்தி ரேவதி கூட சண்டைக்கு வராங்க. அக்கா மார்க சதி டாபிக்ல மொத தடவையா அடிச்சுக்கிறாங்க. சதிக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல வரன் கிடைச்சா மட்டும்தான், கல்யாணம் ஆனா மட்டும்தான் இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பீட ஒளியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம காசிபரிசி சொல்றாப்ல கண்டிப்பா அந்த ஆண்டவரோட விருப்பப்படிதான் சதியோட கல்யாணம் நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நல்ல செய்தி தான் நமக்கு கிடைக்கும். ஆனாலும் அதுக்குள்ள சதி தான் கையில இருக்கிற அந்த பட்டையை அழிக்கிறதுக்காக தன்னைத்தானே வருத்திப்பாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு காசிபரிசி அந்த பக்கத்துல சொல்லும் போது இந்த பக்கத்துல அந்த இரும்பெடுத்து அப்படியே தான் கையில அவங்க பொசுக்கிக்கிறாங்க. அந்த பக்கம் சிவன் நடக்கிற அந்த விபரீதத்தை பாக்குறாரு. எங்க இருந்து, கைலாய மலையில இருந்து பாக்குறாரு. இந்த பக்கம் அந்த அனல் பறக்கக்கூடிய அந்த கம்பிய அவங்களோட கைக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போயிட்டாரு. யாரு, நம்ம சதிதேவி. இன்னும் பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னும் ஒரு நொடி விட்டு இருந்தா அந்த கங்கு சதியோட கைய பதம் பார்த்திருக்கும். ஆனா அதுக்குள்ள சிவனோட அந்த கவலையே ஒரு மலையா பெஞ்சு வானத்துல இருந்து அப்படியே ஒரு மலையா பெஞ்சு, இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை, கையில இருக்கிற அந்த பட்டை போகணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையே சிவனோட கவலை மலையாகி அந்த மலையே சதியோட கையில இருந்து அந்த பட்டைய அழிச்சிருது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவு தடவை தண்ணிய போட்டு கெமிக்கலை போட்டு மூலிகையை போட்டு அந்த பட்டையை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கடைசியில அவங்க தன்னைத்தானே வருத்திக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பட்டை மலையில தானா கரைஞ்சு போகுது. அப்பயும் நம்ம சதிதேவி சிவனை நோக்கி கேட்கிறாங்க, என்ன என் மீது கருணை கொண்டு அந்த கருணையே இப்போது மலையாக பொழிகிறதா, என் மீது கருணை கொண்டு நீங்க எப்போதுமே இருப்பீர்களா, அதுதான் நான் சொல்லிட்டேன், என் மீதுக்கு நீங்க கவலை கொள்ள வேண்டாம் கருணையும் கொள்ள வேண்டாம் நான் எப்பயோ சொல்லியாச்சே, இன்னும் ஏன் அடங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆமா என்னோட உள்நோக்கம் உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆக்சுவலா சதிதேவி என்ன நினைச்சிருக்காங்க, அந்த சூடான கம்பியை வச்சு தன்னோட கைகள்ல இருக்கிற அந்த பட்டைய பகுதி எல்லாத்தையுமே அவங்க தீயில பொசுக்கணும்னு பார்த்தாங்க. அப்படி பொசுக்கிட்டா என்ன ஆகும், கை முழுக்க ஒரே கொப்பளமாயிடும், அசிங்கமாயிடும். நாளப்பின்னா அது குணமான கூட முழுக்க முழுக்க தழும்பா கன்றாவியா தெரியும். அதனாலேயே வரன்னு என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு விலகி போயிருப்பாங்க. கல்யாணமும் நடந்திருக்காரு. ஆனா என் திட்டத்தை நீங்க பால்படுத்திட்டீங்க. இப்போ அந்த மாதிரி சம்பவமே நடக்க தேவையில்லைங்கிற மாதிரி எந்த தழும்புகளும் இல்லாம அந்த பட்டையை நீங்க அழிச்சிட்டீங்க. இனிமே என்னோட விவாகம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஏதோ ஒரு மாப்பிள்ளையோட நல்லபடியா நடக்க போகுது, அதுதானே உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும்ன்றதுக்காகவே எல்லாம் சிறப்பா செய்றியா அப்படிங்கிற மாதிரி சதி சிவனை நோக்கி திட்டுறாங்க. இதற்கு பேர் தான் கருணையா, இல்ல தெரியாம கேக்குறேன், இதுக்கு பேர் தான் கருணையா, உங்க கருணைக்கு கோடான கோடி நன்றிகள். கூடவே இன்னொரு உதவியும் செஞ்சிருங்க, குறைஞ்சபட்சம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான சங்கடம் வந்தாலும் தயவு செய்து என்ன காப்பாத்துறதுக்கு உங்க கருணமலைய மறுபடியும் பொலி வச்சிடாதீங்க, வந்து என்ன காப்பாத்திராதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு தடவை நீங்க என்ன காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணீங்க, அந்த இடத்திலேயே நான் என் உசுர விட்டுருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு ஃபைனலா இன்னொரு மிரட்டல். சிவனோட கண்ணுல கண்ணீரே அப்படியே தேங்கி நிக்குது. நல்லா மலையில நனைஞ்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்து அவங்களோட படுக்கை அறையில அவங்க படுத்துக்கிறாங்க. எப்போ வந்தாங்களோ எப்ப படுத்தாங்களோ தெரியாது. காலையில விடிஞ்சும் நம்ம சதி இன்னும் எந்திரிக்கல. அம்மா வந்துதான் உசுப்பிடுறாங்க. அப்படி உசுப்பி விடும்போது சதியோட கையில அந்த பட்டை இல்லாததை கவனிச்சு அவங்களுக்கு அம்புட்டு சந்தோஷங்க. அந்த சின்ன எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க. சரி விடு, எது எப்படியோ அந்த சின்ன அழிஞ்சிருச்சுல, கிளம்பி வா அப்பா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கட் பண்ணா அந்த பக்கம் கைலாயத்துல சிவனை பாக்குறதுக்காக லட்சுமி தேவி அங்க வராங்க. சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு பேசலாமே அப்படின்னு ஆரம்பிச்சா சிவன் சோகத்திலே இருக்க, என்ன நீங்க வந்திருக்கீங்க, மகாவிஷ்ணு வரலையா அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணோட சங்கடம் ஒரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிறதுனாலதான் என் தோழியோட சங்கடத்தை தீக்க அவசார்பா பேச நானே இங்க வந்திருக்கிறதா லட்சுமி தேவி சொல்றாங்க. அங்க நம்ம நந்தி தேவரும் இருக்கார். இன்னைக்கு சதி அவர்கள் உங்களை நடத்தின அந்த நடத்தைய நாம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி தேவி. என்னதான் இன்னைக்கு சதி பண்ண எல்லாமே கொஞ்சம் ஓவரா இருந்தா கூட நீங்க சதியை நடத்தின அந்த நடத்தைய பத்தியும் நாம ஒரு செகண்ட் யோசிக்கணும் இல்லையா அப்படிங்கிறாங்க. நீங்க யாரு, சர்வேஸ்வரர், உலகத்தில் இருக்கும் அத்தனையும் துறந்தவர், துறந்து பழக்கப்பட்டவர், ஆண்டவர், கடவுள், இப்படி எவ்வளவோ வேலையில பாக்குறீங்க, அவ்வளவு பெரிய ஆள் நீங்க. ஆனா அந்த பக்கம் சதியோ ஒரு சாதாரண மானிட பிறவி. உங்க ரேஞ்சுக்கு அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது, அதுவும் இவ்வளவு விரைவா எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? மனிதர்கள் உணர்ச்சிகளோட வரைமுறைகளுக்கு உட்பட்டவர்கள், அவர்களுக்கு போதிய அவகாசத்தை நீங்க கொடுத்திருக்கணும். உங்க ரேஞ்சுக்கு நீங்க திங்க் பண்ணாம அவங்க ரேஞ்சுக்கு நீங்க இறங்கி போய் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கணும். அதை நீங்க செய்யல
அப்படின்னு லட்சுமி எடுத்து சொல்றாங்க. ஒரு பொம்பளை புள்ள எல்லாத்தையும் விடுத்து மானம் மரியாதை கௌரவம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தாலே அவளை நீங்க எத்தனை தடவை வேணான்னு விரட்டி அடிச்சிருப்பீங்க. அதனால வந்த வெனதான் இது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா சதியோட வயசு பிள்ளைகள்லாம் இந்த வயசுலதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தங்களுக்கு வரப்போற அந்த கணவன் எப்படி இருப்பார், தங்களுக்கு வரப்போற அந்த வரன் எப்படி முடியும், எப்படி கல்யாணமாகும், எப்படி குழந்தை, ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சதிதேவி மட்டும்தான் ஒரு பருவ மங்கையான இந்த நிலைமையில போய் ஒரு வயசான கிளவி மாதிரி எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்கா. அது அவள் தப்பா இல்ல அவளை அழுக வச்ச இந்த சூழ்நிலையோட தப்பா? பொதுவா ஆண்டவர்னு வந்தா ஏதாவது கஷ்டத்துக்கு ஆண்டவர் அவரால் முடிஞ்ச நல்லதை செய்வாரு அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா சதியோட விஷயத்துல, தாட்சாயினியோட விஷயத்துல நீங்களோ கொஞ்சம் உல்டாவா அவளோட வேதனைக்கு காரணமாயிட்டீங்க. சங்கட ஹரணான இறைவன் தாட்சாயினியோட சங்கடத்துக்கு காரணமானது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பொண்ணா அவ படுற அந்த கஷ்டத்தை என்னால பாத்துக்கிட்டே சகிச்சுக்கிட்டே இருக்க முடியல, அதனாலதான் அவளோட சார்பா நீதி கேட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். சதியை காப்பாத்துங்க. சதி ரொம்ப மென்மையானவ. நீங்க நடத்துற இந்த திருவிளையாட்டெல்லாம் அவளால தாங்கிக்க முடியாது. உங்க அணுகுமுறை இதே மாதிரி கடினமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க கிட்ட இருந்து சதி பிரிஞ்சு போயிட வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நாளை பின்ன ஒரு அனர்த்தம் நடந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு சதியை நீங்க அவாய்ட் பண்றீங்க. ஆனா நீங்க அவாய்ட் பண்ற இதுவே ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்துகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஏன் மறந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம சதிக்கு, நம்ம தாட்சாயினிக்கு தேவை தேற்றுதல், ஆறுதல். என்னதான் மனுஷியா பிறந்தாலும் அவங்க யாரோட ரூபம்? உங்களோட சரி பாதியான ஆதிபராசக்தியோட ரூபம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கத்தை போட்டு போயிடுறாங்க. சிவனால ஒரு வார்த்தை எடுத்து பேச முடியலையே, மௌனமா அமைதியா நிக்கிற. அந்த பக்கம் கையில அந்த பட்டை போயிடுச்சுங்கிற நல்ல விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல அப்பா அம்பிட்டு சந்தோஷப்படுறாரு. ரிஷிகள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. அவங்க கிட்டயும் இந்த மாதிரி பட்டை அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மேட்டரை சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு விட்டேன், என்னாச்சு, ஏகப்பட்ட வரன் கிடைச்சதா, பெரிய பெரிய மாப்பிள்ளைகள் கிடைத்தார்களா அப்படிங்கிற மாதிரி தச்சம் கேட்க எதுக்கு இருக்கிற பிரகமுனி கிட்ட ஈயாடுது, மூஞ்சில ஈயாடுது. சொர்க்கலோகத்துல இருந்து ஏதாவது வரன் வந்ததா, கந்தர்கள் கிட்ட இருந்து ஏதாவது வரன் வந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. வந்தது நல்ல செய்தி இல்ல கெட்ட செய்திங்கிறாரு. பிறகு என்ன அப்படிங்கிறாப்ல தச்சன். சதியை கட்டிக்கிறதுக்காக ஒரு ஆம்பளை கூட தயாரா இல்ல அப்படின்னு பிறகு வந்து குண்ட தூக்கி போடுறாரு. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன காரணம் சொல்லி மறுத்தாங்கன்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு காரணம் தானா, சிவனோடு இவங்க கொண்ட அந்த காதல் தான் இப்ப வரக்கூடிய எல்லா வரனுக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிறதாக பிறகு சொல்றாரு. பார்த்த வரன்கள்ல சில வரன்கள் எதுக்கு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசாம அந்த சிவனுக்கே தச்சனை பொண்ணு கொடுக்க சொல்லிடுங்களேன் அப்படின்னு கூட சொல்லி அனுப்பிச்சாங்களா. அதெல்லாம் கேட்டு தச்சன் டென்ஷன் ஆகிறாப்ல. தச்சனோட கோவத்துக்கு எல்லையே இல்ல, அவ்வளவு கோவம். இருந்தாலும் பொதுவா தப்பு பண்ணவங்க எதுக்கு இருந்தா தண்டிச்சிருவாப்ல. இந்த இடத்துல அவரால் என்ன பண்ண முடியும்? தப்பு சொல்ற அவங்க பக்கமா, இல்ல செஞ்ச நம்ம சதியின் பக்கமா, இல்ல இவங்க காதலிக்கிறார்கள் தெரிஞ்சும் தடுக்கிற தச்சன் பக்கமா? பரவாயில்ல விடு மகளே, வருத்தப்படாத. அவங்க ஏதோ ஏட்டிக்கு புட்டியா பேசிட்டு இருக்கானுங்க. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவங்க பேசுற இந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் நாம நம்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு தச்சன். ஒரு தகுதியான வரத்துக்கு பஞ்சமா? ஏகப்பட்ட வரன் கியூல வந்து நிக்கும். ஒரு கியூல வந்து நிக்க வைப்பேன், உனக்கு ஏத்த ஒரு நல்ல வரனை நானே தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாரு தச்சன். இப்ப தச்சனோட நிலைமை என்னன்னா, இப்ப பூலோகத்துல இப்ப கரண்ட்ல பொண்ணு கிடைக்காம எவ்வளவோ மாப்பிள்ளை வீட்டார்கள் அலைஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நிலைமை தான் இப்போ அப்படியே நம்ம தச்சனுக்கு. என்ன மாப்பிள்ளை கிடைக்காம பொண்ணை வச்சுக்கிட்டு அவர் அலைஞ்சுகிட்டு இருக்காரு. மகளை நீ ஒண்ணு வருத்தப்படாம வீட்டுக்கு போ, ரூமுக்கு போ, நான் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சதி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் சிவன் 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 எந்த பக்கம் போனாலும் அந்த ஆளோட பேரு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு காண்டாராரு. என் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியாம ஒரு கன்னிகையாவே வீட்டுல உட்கார வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிவனுக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியாது. என் பொண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் கல்யாணமே நடக்காதா, கன்னிகையாவே கிளவி ஆயிடுவாளா அப்படின்னு தச்சன் பயப்படுறாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு நல்ல உபாயம் கிடைக்கலாம். அதுவும் யாருக்கிட்ட? பிரம்மதேவர் கிட்ட இருந்து கிடைக்கலாம். நீங்க உங்க அப்பா பிரம்மதேவரை போய் ஒரு தடவை பாருங்களேன், பேசி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க சதியோட அம்மா. சதியோட அப்பாவா நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க, ஆனா சதியோட தாத்தாவான பிரம்மதேவர் கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்களேன். ஒரு நல்ல வரனை தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்களேன். தாத்தாவே அந்த பிரம்மதேவரே பேத்திக்கு ஒரு நல்ல வரனை ரெடி பண்ணி கொடுக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த பக்கம் சதி பிரகுமுனி சொல்லிட்டு போனதையே நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி வந்து என்னமா சுகமா இருக்கு அப்படின்னு கேட்டா நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லி அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு சிவன் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு ரேவதி விசாரிக்கிறாங்க. எஸ், நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிவனுக்காகவே பிறந்தவன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ அந்த சிவனுக்காக நான் பிறந்தவ இல்ல, அந்த சிவனை கட்டிக்க கூடிய அந்த தகுதி எனக்கு இல்லன்னு உணர்றதா சதிதேவி சொல்றாங்க. எங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே செட் ஆகாது, எல்லாமே வேற வேற அப்படின்னு சொல்றாங்க. சிவன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவா இருந்தாலும் என்கிட்ட இருந்தா அது கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறதா சொல்றாங்க. அவரோட பேரை கூட என் நினைவுல இருந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சிவலிங்கத்தை கரைக்க போய் நந்தி கிட்ட அந்த சிவலிங்கத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இவங்க கிட்ட இருக்கிறது நந்தா விரதத்தோட அந்த ஓலைச்சோடிகள், அதையும் திருப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இல்ல வேண்டாம் வேண்டாம், யோசிச்சு பாருன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க. பட்
சதி கேட்கிற மாதிரி இல்ல சிவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இங்க இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா அமைதியா என்னால இருக்க முடியாது. இந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்தது யாரு? சந்திரரோட அம்மா, உங்க மாமியார் அனுஷியா. அன்னை அனுஷியா கிட்டயே இந்த ஓலைச்சுவடிகளை திரும்ப கொடுக்கறதா இருக்கேன். உங்க மாமியார் கிட்டயே இதை திரும்ப கொடுக்கறதா இருக்கேன். நீங்க வர்றீங்களா வல்லியா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சதி. நீங்க வரலன்னா நான் தனியாளா போவேன் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணா அந்த பக்கத்துல பிரம்மலோகத்துல பிரம்மதேவரை பாக்குறதுக்காக தட்சன் வந்து வணக்கத்தை போட்டு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்ப நான் எல்லையில்லா சங்கடத்துல இருக்கிறதா சொல்றாரு. ஒரு பொறுப்பான தகப்பனா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரணை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் யாரு? சாட்சாத் நீயே தானே அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். சதி உனக்கு மகளா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இத பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். அந்த ஆதிபராசக்தியே சதிங்கிற மனுஷியா உனக்கு மகளா பிறக்க போறாங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லி இருந்தேன். எல்லாம் தெரிஞ்சும் அந்த சிவனை மருமகளா நீதான் ஏத்துக்கல, அதனால வந்த வேணாங்கிறாரு பிரம்மதேவர். அப்பா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசினா எப்படி? ஒரு தகப்பனா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன்னு போற இடத்துல நல்லபடியா சந்தோஷமா செல்வ செழிப்பா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு அப்பாவோட குற்றமா? என் பொண்ணு யார காதலிச்சா? ஒரு மயானவாசிய, ஒரு சுடுகாட்டுல வாழ்றவன என் மகளை மாட மாளிகையில சுத்தி ஆபரணங்கள் இருக்க கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அங்க போனா சுடுகாட்டுல சுத்தி பிணங்கள் எரிந்து கொண்டிருக்க அதுக்கு நடுவுல என் பொண்ணு குடும்பம் நடத்தணும். அவங்க வேற, நாங்க வேற, அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறாரு தட்சன். இல்லடா மகனே, அது வந்து அப்படின்னு நம்ம பிரம்மதேவர் பேச வரும்போது நிறுத்துங்கள் தந்தையே அப்படின்னு நிப்பாட்டுறாரு நம்ம தட்சன். சிவனை சதிக்கு கட்டி வைக்கணும்னு சொல்ற இந்த டாபிக்கை மட்டும் விட்டுட்டு வேற ஒரு நல்ல வரனை பாக்குறதுக்கு உங்களால உதவி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாப்ல. சிவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அவ்வளவுதான், வேற வரனை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு. என் மகளுக்காக ஒரு நல்ல வரனை நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வாக்கு கொடுக்கணும், சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லடா மகனே அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். அந்த சர்வேஸ்வரனுக்குனே பிறந்த ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மூ உலகத்திலயுமே யாரு முன் வருவா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாப்ல பிரம்மதேவர். அது எனக்கும் தெரியுங்கிறா தட்சன், அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். நீங்க எனக்கு கொடுத்த வேலைகள் அனைத்தையுமே இன்று வர முழுமையா திறமையா நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிரபஞ்ச அதிபதியா எல்லாமே சரியா செஞ்ச வேண்டாம், பாரபட்சம் இல்லாம என் குடும்பத்திலேயே யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கூட நான் தண்டனை கொடுத்திருக்கேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறேன். எனக்காக நீங்க இந்த சின்ன உதவியை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு தட்சன் சென்டிமெண்டா பேசி பிரம்மரையே கவர் பண்ண பாக்குறாரு. மகனே சொன்னா கேளியா, அப்பா சொல்றத ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னா இனி யோசிப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு தட்சன். உங்க புள்ளையோட விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க புள்ளையோட இந்த சின்ன ஆசை, தம்மா தூண்டு ஆசை, இந்த ஆசையை கூட உங்களால நிறைவேற்ற முடியாதா என்ன அப்ப நீங்க அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு நான் கேக்குறது நீங்க கொடுக்கல, இதுக்கு நீங்க ஒத்துக்கலனா இந்த இடத்திலேயே நான் உங்க கால் அடியிலேயே உசுர விட்டுருவேன் அப்படின்னு தட்சன் மிரட்டுறாரு. ஒரு பாச போராட்டமா போய்கிட்டு இருக்கு. வேணாண்டா மகனே வேண்டாம், இதுக்கப்புறமே இந்த மாதிரி பேசி உங்க அப்ப மனசை நோகடிக்காத, வேணாண்டா மகனே வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரி ஆகட்டும், நான் உனக்கு வாக்களிக்கின்றேன், சதிக்கு உரிய ஒரு வரனை நானே தேடுறேன், போதுமா அப்படின்னு கேட்க தட்சன் மனசுல அம்புட்டு சந்தோஷம். வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு வணக்கத்தை போட்டு தட்சன் கிளம்புறாப்ல. பிரம்மதேவர் அதுக்கப்புறம் கவலைக்குள்ளாகிறார். புள்ளை கிட்ட இப்படி வாக்கு கொடுத்தாச்சு, அந்த பக்கம் போட்டா மகாவிஷ்ணு குத்துவாப்ல. என்னையா நீ என்னையா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்பாப்ல. என்ன பண்ணணும் தெரியாம பிரம்மதேவர் முழிக்கிறார். அந்த பக்கம் ஒரு வழியா ரோஹிணி சந்திரனோட அம்மா தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, சதியோட வந்திருக்காங்க. சதி கையில அந்த நந்தாவிரத ஓலைச்சுவடிகள் இருக்கு, அதை திருப்பி கொடுக்க வந்திருக்காங்க. ஆனா வேண்டாம், இந்த ஒரு தப்பு பண்ணாத, சிவனை விட ஒரு நல்லவரன் உனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி மாமியார் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா சதி கேட்கிற மாதிரி இல்லை. எங்க அப்பா அம்மா யார மாப்பிள்ளைன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், அவங்கள தான் நான் கல்யாணமும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க சதி தேவி. அதனால இந்த நந்தாவிரத ஓலைச்சுவடிகள் எனக்கு இப்பொழுது தேவையற்றது, இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க சதி. அப்பையும் மாமியார் அந்த ஓலைச்சுவடிகளை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அங்க சிவனோட லிங்கம் ஒண்ணு பெருசா இருக்கும். தினம் தினம் இந்த அம்மா தான் மகனை உசுரோட காப்பாத்தினதுனால சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவலிங்கத்திலேயே அந்த ஓலைச்சுவடிகளை வச்சுட்டு திரும்புறாங்க சதி. இது எனக்கு ஒரு நல்ல முடிவா தெரியலமா அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இத பத்தி நான் ஏற்கனவே உனக்கு எச்சரித்திருந்தேன், மறந்து விட்டாயா? நந்தாவிரதம் ரொம்ப கடினமானது. இந்த விரதத்தை நடுவுல நீ கைவிட்டா அது இன்னும் உன்னையும் சிவனையும் பிரிக்கும். உனக்கும் சிவனுக்குமான அந்த இடைவெளியை இந்த விரதத்தை நடுவுல கைவிட்டா அந்த இடைவெளி இன்னும் பெருசாகும் அப்படின்னு நான் என்னைக்கே சொன்னனே, மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் சொன்னதுதான் நடந்திருக்கு பாத்தியா? இந்த விரதத்தை கைவிடணும் நீ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்ட, அதன் விளைவா நீயும் சிவனும் இப்ப விலக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது கெட்ட சகனமா, ஏதாவது கெட்ட விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்து பத்திரங்கிறாங்க. இப்ப நீ கோவத்துல இருக்க, அந்த சிவன் மீது கோவத்துல இருக்கிற, அவர் உன்னை நடத்தின அந்த நடத்தையின் மீது கோவத்துல இருக்கிற. அதனால நாங்க சொல்ற எதையுமே நீ காது கொடுத்து கேட்க போறது இல்லங்கிறது தெரியும். இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் தெரியும், உன்னோட ஆன்மாவிலேயே அந்த சிவம் கலந்திருக்கும் போது எப்படி அந்த சிவனை விட்டு நீ உன்னால விலக முடியும்? என்னைக்கு நான் சொன்னது உண்மை நினைக்கிறியோ, என்னைக்கு உன்னோட ஆன்மாவிலையும் அந்த சிவன் இருக்கிறார் கலந்திருக்கிறார் அப்படிங்கறத
உணர்கிறாயோ அன்று நீ என்னை தேடி வருவாய் அப்படிங்கிறாங்க இந்த மாமியார். நந்தாவிரதத்தை யாராவது நடுவுல கைவிட்டா கூட அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீ வந்து இந்த ஓலைச்சுவடிகளை மறுபடியும் கேப்ப, நந்தாவிரதத்தை நீ கண்டினியூ பண்ணுவ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க மாமியார். ஆனா சதியோ அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க சதி. அதுக்கப்புறம் தான் தான் மருமகளை இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு, ரேவதி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அந்த பக்கம் கொஞ்சம் வாயேன் அப்படின்னு தான் மருமகளை தனியா கூட்டு போறாங்க தேவி அனுஷியா. கொஞ்சம் தள்ளி போயிட்டு, தாட்சாயினி இப்போ ஒரு பயங்கரமான மன அழுத்தத்துல பிரஷர்ல இருக்காங்க. அதனாலதான் முடிவை தப்பு தப்பா எடுக்கிறாங்க. நந்தாவிரதத்தை நடுவுல விடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். இதனால தாட்சாயினிக்கு தீங்கு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒண்ணு அபசகுரமா நடக்க போதோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு, கொஞ்சம் பாத்துமா பத்திரம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கட் பண்ணா இந்த பக்கத்துல அந்த அபசகுணம், அந்த ஆபத்து என்னங்கறத காமிக்கிறாங்க. காட்டுக்கு மத்தியில அந்த அரக்கன் வர, தாரகாசுரை அனுப்புன அந்த அரக்கன் வர, சதிய போட்டு தள்ளுறதுக்கு வர. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம நாரதர் சிவங்கிட்ட போய், போச்சு போச்சு எல்லாமே இப்ப தப்பா நடக்க போகுது, சதியை கொல்றதுக்காக அரக்கன் தாரகாசுரன் இன்னொரு அரக்கனை அனுப்பி வச்சிருக்கிறான். சதி தனக்கு எந்த மாதிரியான ஆபத்து நடந்தாலும் என்ன காப்பாத்துறதுக்கு அந்த சிவன் வரக்கூடாது அப்படின்னு வேற கட்டன் டேட்டா சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஆபத்து வந்துருச்சு, நீங்க உதவிக்கு போகலன்னா சதி சாவது நிச்சயம், சதிய நீங்க தான் காப்பாத்தணும், ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க யோசிங்க அப்படின்னு நாரதர் கால்ல விழுந்து கெஞ்சிறார். சதி தேவியை இப்ப காப்பாத்தணும். ஆனா சிவனோட இந்த காப்பாத்துதல் முயற்சியை சதி அறவே வேண்டான்னு வெறுக்கிறாங்க. காப்பாத்தணும், அதே சமயம் காப்பாத்தாமவும் இருக்கணும். இது என்னடா ஒரு இடியாப்ப சிக்கலா இருக்கே அப்படின்னு நம்ம சிவன் யோசிக்கிறார். அந்த அரக்கனை நோக்கி இவர் கோவப்படுறார். அந்த கோபத்தை காமிச்சு இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. பேலன்ஸ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.